ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை வச்சு ஒரு கூட்டு, பயத்தம்பருப்பெல்லாம் போட்டு கூட்டு. கூட்டுன்னு சொல்லலாம், அது வந்து கடையிலும் சொல்லலாம். நான் வந்து ஒரு கரண்டி பயத்தம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் ஒரு 3-4 விசில் நல்லா குழவா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு அரைக்க வேண்டியது வந்து 1/4 கப்பு வந்து தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுப்போம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரே ஒரு மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு, நம்ம ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் கடாயில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வதங்கின அப்புறமா ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன். அது இதில் போட்டு நல்லா அது ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதங்கிட்டு இந்த முருங்கைக்கீரை நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அதை நறுக்கிட்டு நான் வச்சுருக்கேன். அப்போ இது கடாயில் அது போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அது வேகணும் இல்லையா, அது வந்து வேகிறதுக்காக ஒரு கிளாஸ் தண்ணிட்டு நல்லா அது வேகட்டும். பாதி வெந்த அப்புறமா, ஏன்னா முதலே நம்ம உப்பு போட்டுறக்கூடாது, ஏன்னா அது வந்து நல்லா அது கொஞ்சம் குழவா ஆகிடும், சுருங்கிடும். அப்புறம் கொஞ்சம் உப்பும் போட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு தட்டை போட்டு மூடி வச்சுட்டா கம்ப்ளீட்டாக ஃபுல்லும் நல்லா வெந்துடும். வெந்தப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பயத்தம்பருப்பு, அது இதில் போட்டுருவோம். அப்புறமா வந்து தேங்காய், மிளகாய், இந்த ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கோமே அதையும் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு 1-2 நிமிஷம் நல்லா அது வந்து கொதிக்கட்டும். வந்தப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வந்து முருங்கைக்கீரை கூட்டு இல்லைன்னா கடையல் அது நம்ம தயாராகிடும். இது நான் இதில் பயத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன், தக்காளியும் வெங்காயமும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா வெங்காயம் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் 2ம் போட்டிருக்கனால இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாவே இருந்து நம்ம சூடான சாதத்தில் இதை வந்து போட்டு பிசைஞ்சு எடுத்து சாப்பிட்டோம்னாலும் நல்லா இருக்கும். இல்லை ஈவன் நான்லாம் எனக்கெல்லாம் வந்து இட்லி தோசைக்கெல்லாம் கூட நான் தொட்டு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வந்து இதில் ரொம்ப நிறைய அயன் சக்தியெல்லாம் இருக்கிறதுனால இது நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம அதை சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.